பார்ட் 8 வந்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் யுவர் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ப்ளஸ் மைனஸ் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் எல்லாமே ஈக்குவல் கிரேட்டர் தென் லெஸ் தென் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் நமக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சம் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் கோடில் சொல்லும் பொழுது ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம், லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மூணும் இருந்ததுன்னா இட் கேன் பி எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன், ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், காம்பவுண்ட் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது எக்ஸ்பிரஷன்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இது வந்துட்டு இன்டீஜர்ஸ் இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்கும், அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 + 5 *3, -8 × 6/5. அப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் இது ப்ளஸ்ஸு, ஸ்டாரு, மைனஸு, டிவிஷன் இது எல்லாமே வந்து நமக்கு ஆப்ரேட்டர். 2, 5, 3, 8, 6, 5 இதெல்லாம் நமக்கு என்னது? லிட்ரல்ஸ், அதாவது நம்பர்ஸ். இதெல்லாமே நமக்கு வந்துட்டு லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம். எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேரியபிள்ஸ். இப்போ A = இல்லைனா Z = இல்லைனா சம் ஈக்குவல்ட்டுன்னு கொடுப்பீங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இதில் வேரியபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வரும். சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அண்ட் ஆர் நாட், அண்ட் ஆர் நாட் இது மூணு உங்களுக்கு வந்துடும். அண்டுனா என்ன ஆகும்? அது ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது 2 டைம்ஸ் அண்டு அப்படிங்கிற வேரியபிள் வந்துட்டு நமக்கு 2 டைம்ஸ் வந்துட்டு ரெப்ளிகேஷனாக வரும். இப்போ 3ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும், 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். கான்கார்டினேட் பண்ணுறது ப்ளஸ். ஓகேவா? ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இவாலுவேட்டிங் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இவாலுவேட் பண்ணுறது? Determines the order of evaluation in an expression considering the operator precedence as per the evaluation order for each of the sub-expression, generally in the form of value, operator, value. ஒரு வேல்யூ கொடுப்பீங்க, ஒரு ஆப்ரேட்டர் கொடுப்பீங்க, நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி கொடுக்கல, முன்னாடி வேல்யூ கொடுக்கல, பின்னாடி மட்டும் வேல்யூ கொடுத்துருக்கீங்க, இல்லை பின்னாடி வேல்யூ கொடுக்கல, நடுவில் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இட் வில் பிகம் எரர். யோசிச்சு பாருங்கள், 13 இல்லாமல் மாடலஸ் அந்த டிவிஷன் மாடலஸ் சிம்பிள் இருந்துட்டு 3ன்னு கொடுத்துருந்தா இந்த இடத்துல எரர் தானே வரும். வேல்யூ நீங்கள் அலோகேட் பண்ணல, எதை வச்சு நாங்கள் வந்துட்டு எதனால் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ண முடியும், மாடலஸ் எடுக்க முடியும், ரிமைண்டர் வேல்யூ நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கும். அட் த சேம் டைம் 3 கொடுக்காம 13 மாடலஸ் சிம்பிள் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு என்ன 13 மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எதால் நான் மாடலஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிமைண்டர் கொடுக்கறது, டிவைடர் கொடுக்கறது, கோஷன் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணும். ஓகே, evaluate each of its operands or arguments, performs any implicit conversions, promoting int, float, boolean to int for arithmetic and mixed types ன்னு சொல்லியிருக்காங்க. implicit conversion rules of Python என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, read the text given after the rules. டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரூல்ஸை நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேட்டர் பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். ரீப்ளேஸ் த சப் எக்ஸ்பிரஷன் வித் த கம்ப்யூட்டர் ரிசல்ட் அண்ட் கேரி ஆன் த எக்ஸ்பிரஷன் இவாலுவேஷன். இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டீங்க, மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன் பட் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இட் கேன் இவாலுவேட். Repeat till the final result is obtained. Repeat அந்த ப்ராசஸிங் வந்துட்டு நமக்கு ரிப்பீட் அது ஸ்டில் now எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ எக்ஸ்பிரஷனில் ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ரண்ட் 1 ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் 2. எக்ஸாம்பிள் பாருங்கள், x/y or p***a at as possible to execute. Okay, if either argument is a complex number, the other is converted to complex. எதர் ஆர்கியூமெண்ட் வந்துட்டு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு காம்ப்ளெக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது, இன்னொரு நம்பரை நமக்கு கன்வெர்ட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ்லேயே கூட இருக்கலாம். அதர்வைஸ் இப்போ எதர் ஆர்கியூமெண்ட் இஸ் எ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், த அதர் இஸ் கன்வெர்டட் டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட். சேம்
நோ கன்வர்ஷன் இஸ் போத் ஆப்ரண்ட்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ். ஸோ அதுக்கு எந்த கன்வர்ஷன்ஸும் நமக்கு கிடையாது. கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஆப்ரேட்டர் வந்து parenthesis டபுள் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பனன்டேஷன், அதாவது 2 times அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, டில்டு சிம்பிள், அது மைனஸ் கிடையாது, டில்டு சிம்பிள் வேவ் மாதிரி வந்திருக்கும். அது வந்து பிட் வைஸ் நார்ன்னு சொல்லுவோம். +6 -6 கொடுத்தீங்கன்னா ப்ளஸ்னா பாசிட்டிவ், மைனஸ்னா நெகட்டிவ், அப்படி இல்லைன்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரிமைண்டர் லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது வந்து ஃப்ளோர் டிவிஷன்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம அது யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ்க்காக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அடிஷன் சப்ட்ராக்ஷன். அந்த சிம்பிள் வந்து பிட் வைஸ் அண்ட் பிட் வைஸ் ஆர். இது நம்ம வந்துட்டு இதில் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட், சிஸ்டம் பேசிக், கம்ப்யூட்டரில் பேசிக் கான்செப்ட் படிக்கும்போது இந்த சிம்பிள்ஸ்லாம் பற்றி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி இன்னும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கம்பேரிஷன் பண்ணுறது, கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இஸ் நாட்டு, நாட் எக்ஸ் வந்துட்டு பூலியன் நாட்டில் வந்துடும். அண்டு வந்துட்டு பூலியன் அண்டாக வரும். ஆர் அப்படிங்கிறது பூலியன் ஆராக வரும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a, b = 3, 6. ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 6. ஓகே, அப்போ 6/2 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், ஏவோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட் இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைன். Consider below given expressions what will be the final result and final data types. ஆக்சுவலாக நம்ம இன்டீஜரில் கொடுத்துருக்கோம், பட் நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வந்திருக்கு. ஓகே, சி அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அட் த சேம் டைம் செகண்ட் ஒன் எக்ஸ்பிரஷன் C = 6 மோனஸ் ஆஃப் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 2 தான், ஆனால் நமக்கு இன்டீஜரில் தான் ஆன்சர் வந்திருக்கு. ஹியர் யூ கேன் செக். ஃப்ளோட்டில் கொடுத்தீங்க, ஃப்ளோட் ப்ளஸ் இன்டீஜரில் கொடுத்துருக்கீங்க, ஆன்சர் நமக்கு ஃப்ளோட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ பேசிக் கால்குலேஷன் தான் இங்கே. எவாலுவேட்டிங் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. P is greater than Q less than Y. இது நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெண்டும் ஒரு பாட்டு, நெக்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு பாட்டை எடுத்து அண்டு சிம்பிள் போட்டு எழுதணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சேம் திங் ஹியர். ஓகே, சேம் நம்பர் இங்கே கொடுத்து பாருங்கள். Pக்கு வந்துட்டு 10, Qக்கு வந்துட்டு 5 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. At the same time இங்கே both are equal, anyone equal means it will be executed in the programming. லாஜிக்கல்னாவே அண்டு ஆர் நாட் மூணு சொல்லியிருந்தோம் இல்லையா. precedence of logical operations is lower than the arithmetic operators, so constituent arithmetic sub expression is evaluated first and then logical operators are applied. என்ன சொல்லியிருக்காங்க, evaluated first. என்ன சப் எக்ஸ்பிரஷன், அரித்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய சப் எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25/5 என்ன வரும், 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 20/10ங்கிறது நமக்கு இங்கே என்ன வரும், 2ன்னு வரும். அப்போ 2 + 2.0னா 4.0ன்னு வரும். அப்போ 5 or 4.0ன்னு டிஸ்பிளேயில் வருமா, அதுதான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரெசிடென்ஸ் of logical operators among themselves is not and or. Similarly, following expression P and Q are not. R will be evaluated as. Next, first எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், P and Q கொடுத்துருக்காங்க, R கொடுத்துட்டு not Rன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு கொடுத்துட்டு நாட் சி கொடுத்துருக்காங்க, ஏக்கு ஆர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, while evaluating Python minimizes internal work by following these rules. என்ன rules? In R evaluation, R வந்து evaluate ஆகுது, Python only evaluates the second argument if the first one is false. First one false ஆயிடுச்சு அப்படின்னா R will be executed. First one மட்டும் false ஆயிடும். Second one under evaluation என்ன ஆகும், second argument of the first one is true. One ட்ரூவாக இருந்தால் கூட it will be executed. இங்கே நமக்கு என்னது, both are ரெண்டுமே நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த சிம்பிளில் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட it will be executed. கண்டிஷன் பாருங்கள், 5 is less than 10 and 10 is less than 5 கொடுத்துட்டாங்க. அப்போ அது ரெண்டில் ஏதோ ஒன்று ட்ரூனா கூட it will be executed. ட்ரூ. இங்கே ஆரில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 is less than 18 and not 8 less than 18 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன எக்ஸிக்யூட் ஆகும், நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும்.
ஓகே, அண்டு கொடுத்தாங்கன்னா ரெண்டு எதுனாலும் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். இந்த ரெண்டு கண்டிஷன் ஒன்றா எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இது ரெண்டும் ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கோங்க. அண்டு நாட்னு சொல்லிடுவோம். இந்த கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ, பட் இங்கே ஃபால்ஸ். அப்போ இங்கே என்ன ஆக்சுவலாக நடக்கும்? நமக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளேயில் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், தேர்ட் கண்டிஷன் ட்ரூ, ஃபோர்த்து கண்டிஷனும் ட்ரூ. ஸோ நமக்கு இதில் ஏதோ ஒன்று ராங்குனா கூட நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஆர் சிம்பிள் கொடுத்தது, ஆர் வந்து நம்ம கொடுத்ததுனால. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகே, an explicit type conversion is user-defined conversion that forces an expression to be specific type. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் டைப்புன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், டைப் காஸ்டிங் அப்படின்னும் சொல்லலாம். ஆப்ரன் இதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ஆப்ரன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி கொடுப்போம். என்னன்னு சொல்லி பாருங்கள், அதனோட டேட்டா சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். டேட்டா டைப் எக்ஸ்ப்ரெஷன், டேட்டா டைப் வந்துட்டு இன்டர், ஃப்ளோட்டு, கேரக்டர் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும். கொடுத்தாதான் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு டைப் காஸ்டிங் கிடையாது. டேட்டா டைப் வந்து இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் a = b அண்ட் b = 5.0ன்னு கொடுத்துருக்காங்க. இன்டீஜரில் b மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 5.0ன்னு உங்களுக்கு வரும். 0 வராது, 5ன்னு வரும். ஏன்னா நம்ம இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஓகே, மேத் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சீல், மேத் சீல் function returns the smallest integer not less than number. less than நம்பராக எடுத்துக்காது, smallest integer numbers மட்டும் எடுத்துக்கும். at the same time math seal 1.03 gives 2.0ன்னு சொல்லிட்டு அதனோட சின்ன நம்பர் எது இருக்குதோ அது வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். மேத் சீல் மைனஸில் கொடுத்தோம்னா அது ஓவரால் கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதில் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கோம். 1.0.3 நம்ம 2.0ன்னு நமக்கு வந்துட்டு அது கொடுக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸில் கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ், அதாவது ரிமைனிங் வேல்யூ லெஃப்ட் சைடு இருக்கணும், ரைட் சைடு இருக்க வேல்யூவை கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஹோல் நம்பர் என்ன இருக்கோ அதை மட்டும் நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? அதாவது பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற வேல்யூவை அதை கன்சிடர் பண்ணாங்க, அது ஹோலாக பண்ணி கொடுத்துடும். பாசிட்டிவாக நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா, மைனஸில் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரியல் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அது மட்டும் டிஸ்பிளேயில் வரும். ஸ்கொயர் ரூட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 81ஓட ஸ்கொயர் ரூட்டுன்னா 9.0. எக்ஸ்ப்ரெஷன் ஃபங்க்ஷன் எதுக்காக 2.0 அப்படிங்கிறது, அந்த 2.0 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ரெஷன் மேலே கொடுப்போம் இல்லையா, ரூட் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபேப்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அது வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நம்பர், அதாவது அப்சல்யூட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது கரெக்டான வேல்யூவாக நமக்கு கொடுத்துரும். அக்யூரேட் கிடையாது, அப்சல்யூட். மைனஸில் இருந்தாலும் சரி ப்ளஸில் இருந்தாலும் சரி நமக்கு அது ப்ளஸில் தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் ஃபங்க்ஷன், இது லார்ஜஸ்ட் நம்பர் ஆனால் கிரேட்டர் நம்பர் கிடையாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா சீல் ஃபங்க்ஷன், அதே மாதிரி தான் இங்கே. பட் இது ஃபஸ்ட்டு கொடுத்தா இது வந்துட்டு பாசிட்டிவில் கொடுத்திங்கன்னா ஹோல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். மைனஸில் கொடுத்திங்கன்னா ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடும், ஆனால் மைனஸில் தான் கொடுக்கும். மேத் லாகரிதமிக் டேபிள் தெரியும் இல்லையா, சைனு, காசு, தேர்னு அதெல்லாம் சொல்லிட்டு அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. log 10னா பேஸ் 10 வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பவர் நம்பர் தெரியும் இல்லையா, பவரில் நீங்கள் வந்து டிகிரி 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக. பட் நான் ரெண்டு கொடுக்கணும், பேஸ் கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன் ரெண்டுமே கொடுக்கணும். சைன் ஆர்குமெண்ட், காஸ் ஆர்குமெண்ட், டேன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா அதனோட வேல்யூ என்னவோ அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிகிரி எக்ஸ், உங்களோட டிகிரி 3.14ஓட டிகிரி எவ்வளோ. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ளோட்டிங்கில் தான் கொடுப்போம் ரேடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ரேடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிகிரி வேல்யூ நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு டிஸ்பிளே வரும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட டாபிக்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் பார்க்கலாம்.